உண்மையான அதிமுக அப்படின்னு ஆதவர்ஜன் சொல்லியிருந்தார். ஆதவர்ஜனா என்ன கடவுளா? இந்த இயக்கம் தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம். இந்த இயக்கத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு தொண்டர்களும் வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் இந்த இயக்கம்தான் எங்களுடைய உயிர் மூச்சு என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இயக்கத்தை யாராலும் வீழ்த்த முடியாது. தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இந்த இயக்கம் என்றைக்குமே அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் தான் செயல்படும் என்பதை உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டில் இப்போ ஆதவர்ஜனா சொல்லிட்டு இருக்காரு, தமிழ்நாட்டினுடைய அதிமுகவுடைய நிலை எப்படி இருக்கும்? ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி முதிர்ந்த ரூபங்கள் போல ஒவ்வொருத்தர் போயிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்பொழுது தமிழகத்தில் அதிமுகவுடைய நிலை வருங்காலத்தில் எப்படி இருக்கும்? வருங்காலத்தில் நிச்சயமாக மீண்டும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ஆட்சியை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நிச்சயமாக அமைத்து தருவார். தமிழகத்தில் அமைத்து தருவார். வெளியே போகிறதால எந்த இஷ்யூஸும் இல்லை, எந்த பாதிப்பும் இல்லை. இந்த இயக்கத்திலே பதவி ஆசை பிடித்தவர்கள், பதவியை எதிர்நோக்கி இருப்பவர்கள்தான் இன்றைக்கு கட்சி மாறி சென்று கொண்டிருக்கிறார்களே தவிர உண்மையான தொண்டர்கள், உண்மையான நிர்வாகிகள், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் மீது கொண்ட விசுவாசம் அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே நாங்கள் சிறப்பான முறையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு தமிழகத்திலே 1,35,00,000 வாக்குகளை பெற்றிருக்கிறது. 47 சட்டமன்ற உறுப்பினர்களை வென்றெடுத்திருக்கிறது. உதாரணமாக சேலம் மாவட்டத்திலே அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே 7 சட்டமன்ற தொகுதிகளை வென்றெடுத்திருக்கிறது. தமிழகத்திலேயே அதிகமான வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்றவர் மரியாதைக்குரிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் தான். நம்முடைய திருவண்ணாமலை மாவட்டத்திலே 5 சட்டமன்ற தொகுதிகளை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வென்றெடுக்கிறது. எந்த விதமான சலசலப்புக்கு இடமளிக்காமல் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற 5 சட்டமன்ற உறுப்பினர்களும் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். கையில் திருவண்ணாமலை கிழக்கு மாவட்டத்தில் உழைக்கிற கட்சி தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் உரிய அங்கீகாரம் நீண்ட நெடுநாட்களாக வழங்கப்படாமல் மறுக்கப்படுது. இனி வரும் நாட்களிலாவது அவர்களுடைய உழைப்புக்கு அங்கீகாரம் வழங்க வேண்டும் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. நிச்சயமாக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் உரிய அங்கீகாரத்தை இந்த இயக்கத்தில் உழைப்பவர்களுக்கு, விசுவாசம் கொண்டவர்களுக்கு அண்ணன் எடப்பாடியார் நிச்சயமாக அங்கீகாரம் தருவார்கள். கொரோனா உத்தரவை மீறி வாக்களித்தவர்களை பதவியை பறிப்பதாக மிரட்டிதான் கட்சி மாற வைக்கிறார். அந்த நடவடிக்கை எந்த நிலையில்? அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருந்து சிறு கருத்து வேறுபாடுகள் மூலமாக சென்றவர்கள் அனைவரும் மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் தலைமையை ஏற்று ஒன்றுபட்டு இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் பேரவைத் தலைவரிடத்திலே நேரடியாக வந்து நாங்கள் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் தான் எங்களுக்கு என்று தெரிவித்து மீண்டும் எங்களோடு இணைந்திருக்கிறார்கள். பிரிந்து போன சட்டமன்ற உறுப்பினர்கள் மீண்டும் ஜாயின் பண்ணா அதே பதவி கொடுப்பீங்களா? அது பொதுச் செயலாளர் முடிவு செய்வார். சிவி சண்முகம் இதுவரைக்கும் இணக்கமான சூழலுக்கு வரல அப்படிங்கிற ஒரு கருத்து. சிவி சண்முகம் ஒரு மூத்த அரசியல்வாதி. அவருடைய தந்தையார் திரு வேணுகோபால் அவர்கள் ஏற்கனவே வந்தவாசி நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினராக இருந்தவர். இந்த இயக்கத்தினுடைய ஆரம்ப காலத்தில் இருந்து அவர் தந்தையார் இருக்கிறார். நாங்கள் அவரை மதிக்கிறோம். இது பற்றி அவரிடத்திலே தான் கேட்க வேண்டும். தவறு செய்ய மாட்டார் என்று நினைக்கின்றோம். தாவைக்கு ஆட்சி 6 மாதங்களை கடந்து செல்லாது அப்படின்னு சொல்லி திமுக தலைவர் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. அது அவருடைய கருத்து. அவருடைய கருத்து. இது கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் முடிவு செய்ய வேண்டிய ஒரு கருத்து, ஒரு முடிவு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.